ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இது ஓட்டர் ஐடி கொடுக்குற புதுசாக வந்திருக்க லிஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க, ஆதார் நம்பர் எழுதிக்கோங்க, ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க, கரண்ட்டில் இருக்க நம்பர் கொடுத்துருங்க. இது நம்மளுடைய அப்பா பெயர், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அம்மா பெயர், அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரு. இதில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் பேர், இல்லைனா அப்பானா அப்பா பேர் எழுதிக்கோங்க, அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ இது வந்துட்டு 2006 எடுத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது இருக்கும். இல்லை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக எடுத்திங்கன்னா இது ஃபில் பண்ண வேண்டாம், இது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பழைய ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பெயர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அதில் இருக்கிற உறவினர் பெயர், அப்பாவோ ஹஸ்பண்டோ அவங்க பேர், இதெல்லாம் கொடுத்துருங்க. கடைசியாக போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரிசை எண் இருக்கும். நம்ம 2006 கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற நம்பர் தான் இது. நீங்கள் அந்த டீட்டெயிலை பார்த்தா தான் உங்களுக்கு அது தெரியும். வேறு ஊரில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட கேட்டு இதை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.